ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 1, 2024 இன்னைக்கு தினம் தேய்பிரை சஷ்டி. இந்த ஒரு தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்க வச்சு முருகப்பெருமான் கிட்ட உங்களோட கோரிக்கையை முன்வைங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது, நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் வழிபாட்டிற்குன்னு சில நாட்கள் இருக்குது. அது ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி நட்சத்திரம் சொன்னோன்னா கிருத்திகை நட்சத்திரம். அதே மாதிரி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானை வணங்குறதுக்கு சஷ்டி திதி. அதுலேயும் ஒரு மாதமும் 2 சஷ்டி வரும். பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது தேய்பிரை சஷ்டி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியது வளர்பிரை சஷ்டி. அப்படிப்பட்ட ஒரு தேய்பிரை சஷ்டி தான் இன்னைக்கு தினம் வருது. அதுவும் மாதத்தோட முதல் நாளே வருது. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தால் நம்மளோட வேண்டுதலெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். அது என்ன தீபம், அதை எப்படி ஏற்றணும், என்ன தானியத்து மேலே வச்சு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த தீப வழிபாடு செய்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அசைவம் சாப்பிடவே கூடாது. பொதுவாகவே சஷ்டி விரதத்தில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேளையில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க. முடியாதவங்க ஒரு 6-7 மணிக்கு மேலே கூட உங்கள் வீட்டோட பூஜையில் நீங்கள் விளக்கேற்றலாம். சாப்பிடாமல் விரதம் இருக்க முடிஞ்சவங்க மட்டும் உண்ணாவிரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கலாம். சாப்பிடாமல் இருக்க முடியாதவங்க, உண்ணாவிரதம் இருக்க முடியாதவங்க தாராளமாக பால், பழம் இல்லை ரொம்ப எளிமையான ஆகாரங்களை தான் எடுத்துக்கிட்டு முருகப்பெருமானை அன்னைக்கு தான் நீங்கள் வழிபடலாம். சஷ்டி அன்னைக்கு, அதுவும் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு இந்த ஒரு தானியத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அது என்ன தானியம் அப்படின்னா துவரம்பருப்பு. முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பகவான் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரை. அப்படிப்பட்ட துவரம்பருப்பை எடுத்து ஒரு கைப்பிடி ஒரு தட்டு மேலே பரப்பி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அந்த துவரம்பருப்பை தட்டு மேலே பரப்பி வச்சுருக்கீங்களே, அந்த துவரம்பருப்பு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய் தீபம் முடிஞ்சவங்க ஏற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம். திரி போட்டு விளக்கேற்றுங்க. இந்த துவரம்பருப்பு மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ முருகர் சிலைக்கு முன்னாடியோ ஏற்றலாம். அது கூட வெற்றிலை பாக்கு, பூ, பழம் இது எல்லாத்தையும் நீங்கள் வைக்கலாம். முருகனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை நீங்கள் நைவேத்தியமாகவும் செய்யலாம். சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பால், கேசரி, பிடிச்ச பழங்கள்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு துவரம்பருப்புக்கு மேலே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். செவ்வாய் பகவானோட அருள் யார் ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதோ அவங்க சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்க முடியும். நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். செவ்வாய் பகவானோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் ஒரே நாளில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த துவரம்பருப்பு தானிய தீபம். இதை நீங்கள் முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி தினத்தில் ஏற்றுறது, அதுவும் மாதத்தோட முதல் நாளை ஏற்றுறது இன்னும் சிறப்பு. இந்த தீபத்தை ஏற்றிட்டு மறுநாள் அந்த துவரம்பருப்பை சமையலுக்கு பயன்படுத்த வேணாம். ஆறு, குளம், ஏரி இது மாதிரி கால்பட இடங்களை தண்ணியில் விட்டுருங்க. முயற்சி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.